மயிலாப்பூரில் உள்ள இந்து நிதி நிறுவன லாக்கரில் 300 கிலோ தங்கம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அங்கிருந்து 2 கிலோ தங்கத்தை மட்டுமே போலீசார் மீட்டிருப்பதை அறிந்து முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூர் மாட வீதியில் தி மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. 150 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் இருந்து வருகிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி கண்டார். இதற்கிடையில் நிதி நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. முதலீட்டாளர்களுக்கு வட்டி மற்றும் அசலை திரும்ப கொடுக்க முன்வரவில்லை என்றும், நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்பட்ட 525 கோடி ரூபாயில் மோசடி நடந்திருப்பதாகவும் தேவநாதன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவருக்கு எதிராக 144 முதலீட்டாளர்கள் அளித்த புகாரின் பேரில் 24.5 கோடி ஏமாற்றியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து தலைமறைவான தேவநாதனை கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். மேலும் அவரது கூட்டாளிகளான குணசீலன் மற்றும் மகிமைநாதன் ஆகியோரும் பிடிபட்டனர். இதன் தொடர்ச்சியாக மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், தீநகரில் உள்ள தேவநாதனின் வீடு, குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த நபர்களின் வீடுகள் என 12 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அதன் எதிரொலியாக மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனத்தை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மூடி சீல் வைத்தனர். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதையடுத்து தேவநாதன் பெயரில் உள்ள 5 வங்கி கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் இதுவரை 27 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நிதி நிறுவனத்தின் பெயரில் இருந்த 18 வங்கி கணக்குகள், தேவநாதனின் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் செய்தியாளர் குணசீலனின் 2 வங்கி கணக்குகள், ஒளிப்பதிவாளர் மகிமைநாதனின் 2 வங்கி கணக்குகளையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கினர். தேவநாதன் தொடர்புடைய அடையாறு, வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பெரம்பூரில் இயங்கி வந்த நிதி நிறுவன கிளை அலுவலகங்கள், மயிலாப்பூரில் உள்ள 2 கட்டிடங்கள் உட்பட 8 கட்டிடங்களுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சீல் வைத்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தேவநாதன் உள்ளிட்ட 3வரையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன் அடிப்படையில் 5வது நாளாக இன்று தேவநாதன் உட்பட 3 பேரிடமும் விசாரணை நடைபெற்றது. சீல் வைக்கப்பட்டிருந்த மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவன தலைமை அலுவலகத்திற்கு தேவநாதனை போலீசார் நேரில் அழைத்து வந்தனர். சீல் அகற்றப்பட்டு நிதி நிறுவன அலுவலகத்தில் தேவநாதன் முன்னிலையில் லாக்கரை திறந்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதேபோல பார்க் டவுன், பெரம்பூர், வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டையில் உள்ள நிதி நிறுவன கிளை அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. மயிலாப்பூர் நிதி நிறுவன தலைமை அலுவலகத்தில் மட்டும் 2 கிலோ தங்கம், 38 கிலோ வெள்ளி, 50க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கிளை அலுவலகங்களில் நடந்த சோதனையில் மொத்தம் 1 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தலைமை அலுவலக லாக்கரில் சுமார் 300 கிலோ தங்கம் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் போலீஸ் சோதனையில் வெறும் 2 கிலோ தங்கம் மட்டுமே சிக்கியிருப்பதால் 298 கிலோ தங்கம் என்ன ஆனது என்பதில் மர்மம் நீடிக்கிறது. அதுகுறித்து தேவநாதன் மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் விசாரணை நடைபெறுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேவநாதன் மீது இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் போலீசார் நேரில் அழைத்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.